ஒரே ஒரு படத்தோட சேலரி மட்டுமே 300 கோடிடா. சாகுற வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாம். ஆனா, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உச்சத்த தந்த மக்களுக்கு நம்ம ஏதா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல அரசியலுக்கு வந்தவர்றா எங்க அண்ணன். உங்கள மாரி நடிப்பு வராம வந்தவர் இல்ல. புரிஞ்சுதா? 2026ல எங்க அண்ணன் ஜெயிப்பாரா, தோப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா, எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க அண்ணன் களத்துல இறங்குவார்றா. திரையில எங்க அண்ணன் வசனம் பேசி தானே பார்த்துருக்க. இதுக்கப்புறம் மக்களுக்காக தரையில இறங்கி பேசுவார்றா. அதையும் பார்ப்பேன். ஓட்டுக்கு காசு குடுத்து ஜெயிச்சிரலாம் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா, நீங்க ஓட்டுக்கு காசு குடுத்தாலும், காச வாங்கிட்டு விஜய் அண்ணனுக்கு தான் போடுவாங்க. ஓட்டுக்கு காசு குடுத்தா, ஐயய்யோ! நம்ம வந்து காசு குடுத்துட்டாங்க, அந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படிங்கிற காலம்லாம் எங்க அப்பாவோடயே முடிஞ்சிச்சு. இப்ப இருக்க பசங்கலாம் காசு குடுத்தீங்கன்னா, காச வாங்கிட்டு விஜய் அண்ணனுக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். காசு குடுத்து இருக்க காசையும் வேஸ்ட் பண்ணிறாத. அப்புறம் பிச்சை தான் எடுக்கணும். ஒண்ணே ஒண்ண மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உரிச்ச சூரியன். எங்க அண்ணன் ஒரு டைம் மட்டும் பவருக்கு வந்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சாகுற வரைக்கும் உங்களால பவருக்கு வரவே முடியாது. எங்க அண்ணன் ஃபுல்லா கூட இன்னும் அரசியலுக்கு வரல. பாலிடிக்ஸ்குள்ள மட்டும் ஃபுல்லா வந்துட்டாருன்னு வச்சுக்கோவேன். எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.